ஓம் சாந்தி. நம்ம இப்போ கலியுகத்தினுடைய கடைசியில இருக்கிறோம். அந்த மாதிரி டைம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப உல்டா சுல்டாவா எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாமே உல்டா சுல்டாவா ஆயிட்டு இருக்கு. பரிவாரத்துல ஆயிட்டு இருக்குது, நாட்டுல ஆயிட்டு இருக்குது, உலகத்துல ஆயிட்டு இருக்கு. உல்டா சுல்டா உல்டா சுல்டா எல்லாமே தலைகள் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்லயும் இந்த மாதிரியாக ஆயிடுச்சு. இப்போ விவேக் பாபா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு தடவை தான் சொன்னாரு, அதுக்கப்புறம் அதை சொல்லவே இல்லை. பாபா சொன்னாங்க, எப்போ இறுதி நேரம் வருமோ அப்போ நமக்குள்ள அடங்கி ஆழத்துல இருக்கக்கூடிய விகாரங்கள், பழைய சமஸ்காரம், அப்புறம் நம்ம அமைத்தி வச்சிருக்கக்கூடிய சமஸ்காரம், அப்புறம் பல ஜென்மங்களுடைய விகர்மங்கள், இந்த மூணுமே விழித்தெழுந்து ஆக்டிவேட் ஆயிரும், அவேக்னிங் ஆயிரும். அதாவது முழிச்சுக்கும். அது இது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இப்போ அதிகமாயிட்டு இருக்குது. அதனாலதான் நிறைய பேரு மனவியாதிகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, பலியா இருக்காங்க. இப்ப நிறைய அந்த மாதிரி கேஸ்கள் வந்துட்டு இருக்குது. அதுல இளைஞர்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது மொபைலினுடைய காரணத்தினாலேயும் நடக்குது, அப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கினுடைய காரணத்தினாலேயும் இந்த மாதிரி ஆகுது. அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்ம யோகத்தினுடைய நல்ல பிளான் பண்ணி வச்சிருக்கணும். அதனால எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கைய சிரேஷ்டமான யோகி வாழ்க்கையாக மாத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? விருப்பமா இருக்கீங்களா? அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா யோகா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா யோக பயிற்சி ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா யோகி வாழ்க்கை. இந்த ரெண்டு இருக்குது. நிறைய பேரை நம்ம பாக்குறோம், அவங்க நல்லா யோகா பண்றாங்க, உட்கார்ந்து யோகா பண்றாங்க. அவங்க யோகா ரொம்ப நல்லா தான் இருக்கு, சூப்பரா யோகா பண்றாங்க, நல்ல யோகி. அந்த மாதிரி ஸ்திரமா உட்கார்ந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக அவங்க மாறிடுறாங்க. தன்னைத்தானே மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு தெரியுது, சாட்சாத்காரம் கொடுக்குறவங்களா. ஆனா அவங்களுடைய விவகாரங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய சமஸ்காரமும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். பயங்கரமா யோகா பண்ணியிருப்பாங்க, ஆனா பயங்கரமா கோவப்படுவாங்க. கோபம் இன்னும் சாந்தியாக மாறல. முதல்ல எந்த மாதிரியான அவங்க பேச்சுவார்த்தை இருந்ததோ அதே பேச்சுவார்த்தை தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவை நம்ம எல்லாரும் நினைவு வச்சுக்கணும். நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க இந்த ஃபார்முலாவை. அது என்னன்னா, எப்படிப்பட்ட விவகாரம் மத்தவங்க என் கூட செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புறோமோ, இல்லைன்னா மத்தவங்களுடைய வார்த்தைகள் என் முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ, என்ன அவங்க அன்பா பேசணும், இனிமையா பேசணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதை நம்மளும் பண்ணணும். அவங்க மட்டும் இனிமையா பேசணும், நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு இல்லாம நம்ம எதிர்பார்க்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துடும். இந்த ஒரு சிந்தனையின் மூலமாகவே உங்களுக்குள்ள அவ்வளவு ஆனந்தம் நிறைந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு டைம் நம்ம முன்னாடி இப்ப வந்துட்டு இருக்குது. இதை பத்தி பாத்தீங்கன்னா 99%, 99% பிராமணர்கள் அதை யோசிக்கிறதே இல்லை, யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, வெற்றி முழக்கத்தின் ஜெய் ஜெய்ஹாரனுடைய நேரம். நம்ம விநாசத்தினுடைய விஷயத்த நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். ஆனா நான் இன்னைக்கு விநாசத்தை பத்தி சொல்ல வரல. நான் வெற்றி முழக்கத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஜெய் ஜெய்ஹார், ஜெய் ஜெய்ஹார். இதுக்குதான் பாபா சொன்னாரு, அபு மகான் தீர்த்தமாக மாறிடும், ரொம்ப ரொம்ப பிரசித்தமாயிரும் அப்படின்னு. நிறைய பாபா குழந்தைங்க இங்க வருவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அகாமடேஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களுக்கு பாபா சொன்னாரு, நீங்க எவ்வளவுதான் துரத்துனா கூட அவங்க எல்லாம் சாந்தி சம்பத்தை சுத்தி தூங்குவாங்க அந்த டைம்ல. அப்புறம் வெளியில ரோட்ல தூங்குவாங்க. ஓம் சாந்தி பவனுக்கு சுத்தி எவ்வளவு இடம் இருக்கு அங்கெல்லாம் தூங்குவாங்க. அவ்வளவு பேர் வருவாங்க. அதாவது பாபா சொல்லும் போது ஓம் சாந்தி பவன் இல்ல, ஆனா இப்ப இருக்குது நிறைய, அங்கேயே நிறைய இடம் இருக்கு இல்லையா. எங்க இடம் கிடைச்சோ அங்க அவங்க படுத்துருவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ராத்திரி கூட பகல் போல உங்களுக்கு ஃபீல் ஆகும், ராத்திரியே இருக்காது. முழு உலகமும் பாத்தீங்கன்னா குஷியில டான்ஸ் ஆடும். பாபாவனுடைய அந்த மாதிரியான குழந்தைகள், அதாவது யார் நல்ல புருஷார்த்தம் பண்ண குழந்தைங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டு இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு அழகான நேரம் வந்துட்டு இருக்கு. ஆனா அது எத்தனை வருஷத்துல வரும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு விளையாட்டு. ஏன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை
விநாயகர் சிலை பால் குடிச்சது அப்படின்னாங்க. எத்தனை மாதாஸ்தினிங்க எல்லாம் பால் கொடுத்தீங்க இந்த விநாயகருக்கு? பாம்பேல நிறைய விநாயகர் கோயில் இருக்குது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மொபைல் கிடையாது, டிவி கூட கம்மியா தான் இருந்தது. பாம்பேல மட்டும்தான், மும்பைல மட்டும்தான் பாத்தீங்கன்னா டிவி இருந்தது அந்த டைம்ல. டெல்லியில கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, ஜாஸ்தி கிடையாது. எப்ப ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனாரோ அப்பதான் இதை அதிகப்படுத்தினார். கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்தையுமே டெவலப் பண்ண திட்டம் போட்டாரு. காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள முழு உலகத்திலயும் இந்த சத்தம் பரவிடுச்சு. அதாவது விநாயகர் பால் குடிக்கிறார், பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு அப்படிங்கிற செய்தி. ஒரு டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, இந்த சோசியல் மீடியா கிடையாது. ஆனாலும் சாயங்காலத்துக்குள்ள அங்க பரவிடுச்சு இந்த மெசேஜ். எப்படி? ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மொபைல் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. அப்ப அந்த டைம்ல அதெல்லாம் இல்லாமலே அவ்வளவு சாயங்காலத்துக்குள்ள செய்தி பரவிடுச்சு. இப்போ பாபாவுடைய செய்திகள் உலகம் ஃபுல்லா அவ்வளவு ஸ்பீடா பரவும். அந்த மாதிரி காட்சிகளை நம்ம பார்ப்போம். பாபா சாகார முரளியில சொன்னாரு, குழந்தைங்களே, கடைசி நேரத்துல இந்த முழு பூமியும் முழு உலகமும் ஆன்மீக புரட்சி ஏற்பட்டு விடும். முழு உலகத்திலையும் ருஹானி கிராந்தி வந்துடும். எப்படி மனன கிராந்தி போயிட்டு இருக்கலாம், அதே மாதிரி ருஹானி கிராந்தி வந்துடும். மனன புரட்சி, ஆன்மீக புரட்சி, அது கூடவே தூய்மையினுடைய புரட்சியும் ஏற்பட்டுவிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, சத்தியம் அப்புறம் திரேதாயுகத்தினுடைய எத்தனை மக்கள் தொகை இருக்காங்களோ அத்தனை தேவ ஆத்மாக்களும் பாபா கிட்ட வந்துருவாங்க. குறைஞ்சது 10 கோடி பேராவது நல்ல முறையில ஞானம் எடுத்துப்பாங்க, யோகா பண்ணுவாங்க, தூய்மையாவாங்க. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் மற்ற தர்மத்துல யாரெல்லாம் கன்வெர்ட் ஆகி போயிருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ரிவல்யூஷன் நடக்கும், அதாவது புரட்சி ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பிரதர் ஞானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஒரு 100 பேர் பின்னாடியே வந்துடுறாங்க. எங்க போயிட்டாரு இவரு அப்படின்னு, நீ எங்க போன, திரும்பி வா அப்படின்ட்டு அவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். சாட்சாத்காரத்தினுடைய தூம் மச்சேகி, சாட்சாத்காரத்தினுடைய தூம் மச்சாயிகா அப்படின்ட்டு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரும் பரபரப்பு ஏற்பட்டுடும், ரொம்ப ரொம்ப பிரபலமாயிரும், கலக்கிறோம் முழு உலகம் ஃபுல்லா. எல்லாருடைய கவனமும் அங்க வந்துடும். சினிமாவுக்கு சொல்றாங்களா, இந்த படம் ரொம்ப ரொம்ப வரவேற்பை பெற்றது, கலக்கிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி நிலைமை வந்துடும். சாட்சாத்காரம், எங்க பார்த்தாலும் சாட்சாத்காரம். பாபாவுடைய மகான் ஆத்மாக்கள் பிரத்யக்ஷம் ஆவாங்க. பாபாவுடைய ரொம்ப ஸ்பெஷலான மகான் ஆத்மாக்கள் முதல்ல பிரத்யக்ஷம் ஆவாங்க. முதல் பாத்தீங்கன்னா 25 முதல் 25 மணிகள் ஆத்மாக்கள் தான் ரொம்ப ரொம்ப மகான். இது பாபாவுடைய மகான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா மேல வந்துருவாங்க, உலகமே அவங்கள தெரிஞ்சிடும் யாரு இவங்க யார் அப்படின்னு. இப்ப ஜெகதம்பா, அம்பா, துர்கா, அவங்களுக்கு எவ்வளவு பூஜை நடந்துட்டு இருக்கு பாரதத்துல. எல்லாரையும் அம்மா அம்மான்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா இங்க பிரத்யட்சம் ஆயிரும். யார நம்ம இவ்வளவு நாள ஜெகதம்பா, துர்கா அப்படின்னு நினைச்சு பூஜை பண்ணிட்டு, கணேஷ், முருகன் அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருந்தோமோ அது யார் அப்படிங்கிறது கூட பிரத்யட்சம் ஆயிரும். இவர் தான், இந்த பிரதர் தான், இந்த மாதாஜி தான், இந்த சிஸ்டர் தான் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். பிரம்மாவை பாத்தீங்கன்னா எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் ஏத்துப்பாங்க. அந்த ஒரு நிலையும் பிரத்யட்சம் ஆயிரும். 8 மணி மாலை, 108 மணி மாலை, 1608 மணி மாலை, எல்லா தர்மத்திலையும் அதை பூஜை பண்றாங்க, அதை ஸ்மரணை பண்றாங்க. அது யார் அப்படிங்கிறதும் பிரத்யட்சமாயிடும். அதனால மிகவும் உயர்ந்த ஒரு வெற்றி முழக்கத்திற்கான ஜெய் ஜெய்காரனுடைய ஒரு நேரம் நம்ம முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப சொல்ற மாதிரி நம்ம அவங்க 1 மணி நேரம் உட்கார வச்சு கோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, ஞானம் சொல்லவே முடியாது, விளக்கமாக விரிவாக சொல்லவே முடியாது. 5 நிமிஷத்திலேயே யோகாவை பத்தி கத்து கொடுத்துட்டீங்க, திருஷ்டி கொடுத்தீங்க, நல்ல நல்ல அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நமக்குள்ள அந்த மாதிரியான சில ஆத்மாக்கள் சாட்சாத்கார மூர்த்திகளா மாறிடுவாங்க. அவங்களுடைய பார்வை பட்ட உடனே அவங்களுக்கு சாட்சாத்காரங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறோம், காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விளையாட்டு வரப்போகுது, நம்ம முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
அதுக்காக நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சகஜ யோகிகளாக ஆகணுமா வேண்டாமா? நான் இப்ப கொஞ்சம் அதிகமா எல்லாம் சொல்லல, சும்மா லைட்டா சொல்றேன். ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப நல்லா யோசிக்கணும், சிந்தித்து செயலாற்றணும். சங்கம யுகத்துல நம்ம பாபா கிட்ட வந்தாச்சு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா மிக அதிகமான மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டோம், மிகப்பெரிய தியாகம் பண்ணிருக்கோம். அதுலயே சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய தியாகம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. அவங்களுடைய தியாகம் மகிமைக்கு யோக்கியமானது, அந்த அளவு உயர்ந்தது. குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தியாகம் கூட சாதாரண தியாகம் கிடையாது, சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெருசு தியாகம். அதனால உங்களை நீங்களே பேசுங்க. நம்ம இப்ப இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, தியாகம் பண்ண பிறகு நம்ம பாபாட்ட இருந்து அதுக்கு மாற்றாக என்னென்ன எடுக்கணும். ஏன்னா கல்பத்தினுடைய இறுதி நேரம் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு போவோம், நம்ம உலகத்துல சொல்ற மாதிரி போறது கிடையாது. அதாவது வெறுங்கையோட வந்தாங்க வெறுங்கையோட போறாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம பாபா நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் நம்ம நிறைச்சிக்கிட்டு அதை சேர்த்து கூடவே எடுத்துட்டு போவோம். அதனால நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும், நிறைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைங்க, சங்கல்பம் வைங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதனால இந்த உறுதியான எண்ணம் நமக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். உங்களுக்கு நீங்களே பேசணும். வேற யாராவது ஒருத்தவங்க நமக்கு மோட்டிவேஷன் பண்றாங்க, ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம், அது ஓகே தான். ஆனா நம்ம டெய்லி நம்மளே மோட்டிவேஷன் பண்ணணும், அதாவது ஊக்கம் உற்சாகத்துல நம்மளே கொண்டு வரணும். நான் பாபாவிட்ட இருந்து என்னென்னலாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு வரணும். உறுதியோட மிகப்பெரிய ரோல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா, எந்த ஆத்மாக்கள் அப்படின்னா, யார் பாபாவிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்களோ, தங்களுக்குள்ள நிறைச்சுக்கிட்டாங்களோ, அவங்களுடைய ரோல் தான் மிகப்பெரிய ரோலா இருக்கும் அந்த டைம்ல, லாஸ்ட் டைம்ல. அதனால சங்கல்பம் வைங்க, நான் பாபாவிட்ட இருந்து எல்லா வரதானங்களையும் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வரதானம் எடுத்துக்கோங்க. டெய்லி முரளியில கூட வரதானம் வருது, அது இருக்கட்டும், வேற விஷயம். ஆனா இந்த மாதிரியான வரதானம் நம்ம எடுக்கணும். நான் யாருக்கு திருஷ்டி கொடுக்கறனோ அவங்களுடைய எல்லா தடைகளும் தூரமாக விலகி போயிடணும். அப்புறம் என்னுடைய கைகள் யார் மேல படுதோ, யார் மேல நம்ம கை வைக்கிறோமோ அவங்களுடைய நோயெல்லாம் போய் அவங்க நிரோகியா மாறிடணும். அந்த மாதிரியான வரதானம் உங்களுடைய எண்ணங்களுடைய உங்களுடைய எண்ணங்களுடைய சித்தியினுடைய வரதானம், உங்களுடைய வார்த்தைகளுடைய சித்தியினுடைய வரதானம். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அது பார்த்தீங்கன்னா சத்தியமாயிரும். அந்த மாதிரியான நேரம் வரப்போகுது. அதனால இந்த மாதிரி வரதானங்கள் நம்ம எடுத்துக்கணும். இது கூட ரொம்ப பெரிய பெரிய வரதானம். இந்த மாதிரி உள்ளதுல ஏதோ 1-2 நீங்க எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பாபாவிடமிருந்து வரதானங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பக்தியில தேவிகள் இருந்து சித்திகள் அடையிறாங்க, வரதானங்கள் அடையிறாங்க, விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. இது கற்பனை கிடையாது, இது சத்தியம். ஏன்னா அந்த ஆத்மாக்கள் இந்த சங்கமேகத்துல சித்தி சுரூபம் ஆனாங்க, வர தாத்தாவாக வரம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இங்க ஆனாங்க. பாபா நம்ம எல்லா பிராமண ஆத்மாக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. நீங்க தாத்தா, விதாத்தா, வரதாத்தா. தாத்தானா வள்ளல், விதாத்தானா விதியை கொடுக்கக்கூடிய வள்ளல், வரதாத்தானா வரம் அடிக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு நமக்கு டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. அதனுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தை நீங்க லாஸ்ட் டைம்ல பாப்பீங்க. அந்த மாதிரியான நேரம் வரப்போகுது. அதனால அதுக்காக நம்ம ரெடி ஆகணும். அச்சா.